ஈரோட்டில் தாவேக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அங்கே ஆய்வு செய்ய சென்ற புசி ஆனந்துக்கு யார் முதலில் மாலை அணிவிப்பது என தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்டா. செருப்பால் அடிப்பியா? எங்க உன் காலில ஷூதர போட்டுருக்க, இப்படி செருப்பால் அடிப்ப? ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்பா கேட்டு வாங்கி அடிப்பேன்டா. என்கிட்ட கேட்காம செருப்ப குடுத்துருவானா அவன்? அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழட்டி அவனையே அடிப்பேன்டா. கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஒரு நிர்வாகி அணிவித்த மாலையை மற்ற நிர்வாகிக்கு அணிவிக்கும் பொழுது அந்த மாலையை தூக்கி வீசிவிட்டு நிர்வாகிகள் அங்கிருந்து புறப்பட்டனர். இதை பார்த்த புசி ஆனந்த் கடும் கோபத்துடன் காவேரி புறப்பட்டார். இதனிடையே யார் முதலில் புசி ஆனந்துக்கு மாலை அணிவிப்பது என கூறி எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. தற்பொழுது இந்த மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடத்தில் இரு பிரிவினரிடையே கடும் வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டது. பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்மட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்களே. திரையில தலைவர்களை தேடாதன்னு சொல்லக்கூடிய அண்ணன் அவர்கள் ஏன் அப்பப்ப திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களுடைய ஆதரவுக்கு மட்டும் குரல் கொடுத்து பேசிக்கிட்டே இருந்தாரு? அவன் சில்ற பையனே, சில்றமா தான் கேட்பான். இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. உங்களுக்கு சீமானுடைய அரசியலை கவனிக்க தெரியல அப்படின்னா உங்களுடைய அறிவுல அவ்வளவுதான், அதான் உங்க அறிவுல இருக்கும். எனக்கு மூளை இல்ல உன் மூளை தான வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பயல அவசரம் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு ஊழல்வாத ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஆட்சியை வீழ்த்தணும் நம்ம போராட்டிக்கிட்டு இருக்கோம். அடேங்கப்பா, இதுவரையா கலைஞர் கருணாநிதி மோசமான ஆட்சி நடத்துறாரு. பிறகு எதற்காக, என்ன திராவிடத்திற்காக 2021 வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு 2021 ஊழல் ஆட்சி இல்லையா? நீங்க சரியா இப்ப இருக்கடா, இப்ப இருக்கு. திமுகவுக்கு ஓட்டு போட்ட நீங்க திமுக இதுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு? முதல்ல போடா, 10 பேர் வந்தாலும் நின்னு அடிப்பான்னு எப்பயோ போயிட்டான். ஐயோ, 10 பேர் வந்தாலும் நின்ன இடத்துல ஒண்ணு கடிப்பான்னு சொன்னேன். நீ தப்பா பண்ணிக்கிட்ட நான் என்ன பண்ண முடியும்? அந்த திமுகவை ஆட்சி அமைப்பதற்கு வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அந்த திமுகவுக்கு தேர்தல் விளப்பத்தை ஆதரவர்ச்சனா அவர் பேசுறாரு, ஊழலை ஒழிக்க போறான். நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். ஊழல் மிகுந்த ஒரு கலாச்சாரத்தையும் பிளவுவாத சக்திகளாக இருக்கக்கூடியவற்றையும் இந்த மண்ணில் இருந்து அகற்றி தூக்கி எறிய வேண்டும் என்ற நிலைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் இன்று இருக்கிறார். யாரு? நானு. நீ வேற ஏழை எளிய மக்களுடைய வயிற்று அடிச்ச லாட்டரி சீட்ல சம்பாதிச்ச இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா? ஆதவர்ஜுனா சொல்றாப்ல, ஊழல் வேணான்னு சொல்லல, யாரையும் சாகடிக்காம ஊழல் பண்ணுங்க. சரி சரி, சண்டை போடாதீங்க. அமைதி 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 எல்லாம் சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சிரும். தப்பா வச்சுட்டு நானு உட்காருங்க உட்காருங்க உட்கார் பிரதர், நீங்க ஏன் நிக்கிறீங்க? நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. கொலை பண்ணாம விட மாட்டேன். நிறுத்துங்க நிறுத்துங்க. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன். ராமாதான் என்னப்பா சட்டசபையில தான் சண்டைனா இங்கேயுமாப்பா? என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும்? கட போல்டுங்களா? தீண்டாமை ஒழிப்பு, பெண் விடுதலை, பெண் உரிமை. தாவேக்கால இருக்கிற 2 வயசு இளம் வயசு பசங்க தான் இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? இப்படி முட்டை அடிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி பண்றீங்களா நீங்க? அம்மாவுக்கு பயந்த சூரன் பொம்பளை மதிக்கிற புண்ணாக்கு. டேய், நாங்க உங்களை தாவேக்கான் பேசுறதுக்கே பயமா இருக்கு. நம்மளதாண்டி குறை சொல்லுவாங்க. சார், இவனை என்ன பண்ண சார்? தம்பி ரமேஷ் சொன்னாங்க, நாங்க மக்களோட நிக்கிறோம்னு. கரூர்ல கால் எடுக்க தண்ணீர் இல்லாம, மொபைல் டாய்லெட் இல்லாம ஆணும் பெண்ணும் குழந்தையும் காத்திருந்து செத்து போனாங்களே, துள்ள துடிக்க ஏன் ஓடி போனார் உங்க தலைவர்?
8:45 வர்றேன்னு சொல்லிட்டு ஏன் 8:45 வீட்டுல கிளம்புறாரு? இத மாதிரி ஒரு சோம்பேறி தலைவரை தமிழ்நாடு பாத்திருக்கா? இவரு வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வயசு பெரிய இல்ல, வயசுக்கெல்லாம் மரியாதை இல்ல, செயலுக்குத்தான் மரியாதை. 8:45 வருதா சொல்லிட்டு 12 மணிக்கு வந்தா என்ன பேரு? சரி, உற்சாகமான தலைவருங்க, உற்சாகமான தலைவர், உற்சாகமான தலைவர் சொல்லலாமா? அப்படி அன்பா சொல்லு, அதை விட்டு இப்படி பெருசா தூக்குற என் புண்ணாக்கு. பக்கா மாஸ், பிளாஸ்ட், பிளாஸ்ட், பக்கா. சாரி பிரதர். நான் அந்த பக்கம் போறப்ப வரப்ப அந்த நேர பையன் உன் குடும்பத்தை டாரு டாரா கிழிக்கிறான். உன்னை மட்டும் கிழிச்சா பரவாயில்லடா, என் குடும்பத்தை சேர்த்து கிழிக்கிறான். 8:45 வரதா சொல்லிட்டு தம்பி அமைதியா இருக்கப்பா. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. உலகத்திலேயே மரணம் அடைந்தவங்களை ரெசார்ட்ல வச்சு பார்த்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் இவர்தான். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? 2024 மாநாட்டுல எம்ஜிஆர் அண்ணாவும் இல்ல, 2025 மாநாட்டுல எம்ஜிஆர் அண்ணாவும், 2025 மாநாட்டுல ஜெயலலிதா இல்ல. இப்ப ஜெயலலிதா ஊழலை ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஊழல் குற்றவாளியாக சிறைக்கு போன ஜெயலலிதாவை எடுத்து படமா வச்சு நீ எப்படா ஊழலை ஒழிப்ப? அந்த சாட்ட முருகா கோலாய் பல புறா உனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு இருக்கடா மாப்பிள வேட்டா உட்காந்து யாருன்னு காட்டா தேனிக்கார யாருன்னு காட்டுவாங்களா? இனிமேல் தான்டா இருக்கு சாட்ட முருகா உனக்கு. ஊழலாட்சி, அதிமுக ஆட்சி. அப்புறம் என்ன? அப்புறம் சுதந்திர போட தியாகியா ஜெயலலிதா, சுதந்திர போட தியாகியா ஜெயலலிதா. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரியை நம்முடைய கோட்பாடாக முன்னிறுத்தி செயல்படுவது நம்முடைய தமிழக வெற்றி கழகம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஓகே. அடுத்த ஒரு லைன் வருமே, அதை சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அடுத்த லைன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தெரியல. அது என்ன? முதல்ல பிறப்புக்கும் உயிர்க்குன்றது என்னது? அது நாலடியாரா, திருப்புகளா? அப்ப இன்றைக்கு நம்ம கிட்ட கொள்கை என்ன இருக்கு, கோட்பாடு என்ன இருக்கு, இவர்கள் கொள்கை தெரியுமா அப்படின்னு. டேய் களிமண் மண்டையா, அங்க பார். கொள்கை கோட்பாட்டு வைக்கிறாங்க தான், ஆனா எங்களுக்கு கொள்கை கோட்பாட்டை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சார், எங்க கொள்கை என்னன்னா, எங்க தளபதி மட்டும் 2026ல கன்ஃபார்ம் முதலமைச்சர், இதுதான் எங்களுடைய கொள்கை. இவனுங்களோட அடுத்த 3 மாசம் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. எங்க தளபதி பார்த்தா நாங்க கொள்கை கோட்பாட்டை எல்லாம் முன்னேற்றி நடக்கிறோம். தலைவர் அறிவிப்பாரு, அவர் அறிவிக்கும் போது அப்ப எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்சுப்பாங்க. போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். விஜய் எங்க போராடினாரு அப்படின்னா 2008ல ஈழ போராட்டத்தில் இருக்க போது ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தது எங்க விஜய் தான். 500 ரூபாய் கொடுத்தாரு ஈழத்தமிழர்களுக்கு. சரி வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசென்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக், டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக். மர்கஸ் நல்ல ஒரு டீசென்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். நல்ல ஒரு டீசென்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா பாண்டிச்சேரியில ரேஷன் கடை இருக்கா இல்லையா? கேட்ட சொல்லு முதலியா இழிக்கிற. பாண்டிச்சேரியில ரேஷன் கார்டு இருக்கு, ரேஷன் கடை உண்மையிலேயே இல்ல. ரேஷன் கடை எல்லாம் பாண்டிச்சேரியில இருக்கு. இங்க ஒரு சரஸ்வதி வரிசை ஒண்ணு இருக்கு, இங்க சிவகாமத்துல ஒண்ணு இருக்கு, பணப்பேட்டில் ஒரு 3 நாள் இருக்கு. தலைவர் பேசிய பிறகுதான் பாண்டிச்சேரியில இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதே எனக்கு இப்பதான் தெரியும். எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உழைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. அது பெரிய போர்டு இருக்கிறது, அதுக்கு என்ன செய்ய போகிறேன் கேட்டிருக்கிறீர்கள். அதை பொறுத்தவரையிலும் தொண்டர்கள் அதில் ஏறாது இருப்பதற்கு முள்கம்பிகள் சுற்றி விடப்படும். அப்போது அதில் ஏறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. குத்தி சாவுட்டுண்டா, அதுக்குதான் போட்டு வைக்கிறது. குத்தி செத்தா தானே சொல்ல முடியும். இது வந்து ஆளுங்கட்சியோட சதி அப்படி சொல்ல முடியும்ல. அதே இடத்தில் எங்கள் தொண்டர் படைகள் 5 பேர்கள் அங்கே இருப்பார்கள், சீரடையோடு அதை கண்காணித்துக் கொள்வார். அரசியல் தெரியாம பசங்க வாடா, அடுத்த தடவை பாப்போம். நீங்க நாங்க இன்னைக்கு தொழில் கத்துக்க போறோம். சீக்கிரம் கத்துறடா, சீக்கிரம் போய் வாங்க. ஓடு ஓடு.
ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.